ஆ, சீக்கிரம் சொல்லுங்கண்ணே, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அத்தை வேற சுமங்கலி பூஜை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. நான் தான் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். சொல்லுங்கண்ணே சீக்கிரம். மீனா, நீ அவ்வளவு பிஸியா இருந்தா தயவு செஞ்சு போமா. இப்ப எதுவும் பேச வேணாம், நான் அப்புறமா சொல்றேன். என்னண்ணே கோச்சுக்கிறீங்க? பின்ன நான் யாரு? இல்ல நான் யாருன்னு கேக்குறேன். என் அண்ணன். கூட பிறந்த அண்ணன், உன் பிள்ளைக்கு தாய் மாமன். இங்க எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அண்ணே, ஏனே இப்படி எல்லாம் பேசுறீங்க? கம்பெனி பொறுப்புல நீங்களும் இருக்கீங்க தானே? இந்த வீட்டுல உங்களுக்கு என்னென்ன குறைச்சல்? ஆ, 3 வேளை சோறு போட்டா எனக்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்குன்னு அர்த்தமா? கம்பெனில சும்மா பேப்பர் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க என்னால எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. இல்லண்ணே, அத்தை. அத்தை அத்தை அத்தை, எல்லாத்துக்கும் உனக்கு அத்தை தான். மீனா, நான் புரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? எதுக்குண்ணே? சிபி தமிழை ஏத்துக்கிட்டான், அவ கூட அவன் சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சுட்டான், சந்தோஷமாவும் இருக்கான். அது உனக்கு தப்பாவே தெரியலையா? என்னென்ன பேசுறீங்க? அவங்க கல்யாணம் ஆனவங்க, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அவங்க சேர்ந்து வாழ்றது நல்லது தானே? இததானே அத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணே, சரியே தப்போ என் பிள்ளைக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. பிளைட் புடிச்சு லண்டனுக்கு போக இருந்தவன் இன்னைக்கு என் பக்கத்திலே இருக்கான். அது போதும்னு எனக்கு. இதையெல்லாம் யோசிக்காம நீங்க வேற வேலை இருந்தா பாருங்க. ஐயோ, பாத்தீங்களா உங்க தங்கச்சி என்ன பேசிட்டு போறாங்கன்னு? எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இனிமேல அவங்க 2 பேரையும் பிரிச்சு வெண்பாவை சிபிக்கு கட்டி வைக்கிறதெல்லாம் ஆகிற கதையா எனக்கு தெரியல. வேணாம் அமுதா, இந்த மாதிரி நெகட்டிவா பேசிக்கிட்டு இருந்தா பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், பொண்ணு போட்டுருவேன். பாசிட்டிவா பேசினா நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா? நடக்கும், நடத்தணும். அந்த தமிழும் சிபியும் சேர்ந்து வாழ்ற மாதிரி தெரியல. அவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு நடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்றீங்க நீங்க? சிபிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அமுதா. யாராவது அவனுக்கு துரோகம் பண்ணிட்டா அவன் கண்டிப்பா சீக்கிரம் மன்னிக்க மாட்டான். ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனாலதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம முன்னாடி டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத நான் இந்த பூஜையில ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.